ஹலோ கைஸ், இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் வாஸ்கோ ட காமா. இந்த படத்தில் நம்ம நக்குல் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு காமெடி த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் கட்லாம் வரும்போது என்னடா எல்லாமே உல்ட்டாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அதனாலே என்னமோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து ஒரு உல்ட்டாவான ஒரு படமாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இப்போ நடக்கிற நிறைய அரசியல் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக வந்து எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரியலாகவே ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்களா இல்லை சீரியஸாகவே சொல்கிறாங்களா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணதே இந்த படத்துல ஒரு நியூட்ரல் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதை தான் என்ன, படத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம கல்கி படத்துல பார்த்துருப்போம் கலியுகம் எப்படி இருந்துச்சுன்னு. அதையே கொஞ்சம் ஃபன்னா எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஊருக்குள்ள நல்லது பண்றவன், அடுத்தவங்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன், இந்த மாதிரி வந்து அநியாயத்தை தட்டி கேட்கறவன், இவன் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி அந்த ஜெயிலுக்கு போற எல்லாருங்களையும் நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இங்க வந்து உல்டாவா வந்து ஊருக்குள்ள எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரியான தப்புலாம் பண்ணணும், யாரை கெடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே அங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜெயிலுக்கு வந்து நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி, ஒரு நல்லவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ என்னென்ன விஷயங்களை கத்துக்கிறாரு, இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆகுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமா எடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள நடுவில் நிறைய விஷயங்களை வந்து பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது. அதில் பர்டிகுலராக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சின்னதாக ஒரு காயம் வந்து அடிபட்டுட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அப்படி சின்னதாக அடிப்பட்ட காயத்துக்கு போகிற அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து பயங்கரமான விஷயம் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே நீங்கள் கலாய்க்கிறீங்களா இல்லை சீரியஸாக சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி சென்சிபிளான நிறைய விஷயங்களை ரொம்ப ஃபன்னாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. அண்ட் இந்த மாதிரியான கேட்டகரியில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸே காமெடியாக வந்து கேட்டகரியில் வந்து டெலிவரி பண்ண மாதிரியான படங்களை நிறைய பேர் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி உள்ளவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைனிங்காக இருக்கும். பட் பார்க்குற எல்லா கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் ஹியூமர்ஸ் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சென்சிபிளான பண்ணக்கூடிய அந்த ஹியூமர் போர்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. இதை தாண்டி நம்ம நக்குலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காப்ல. ஸோ அவர் எடுக்கிற அந்த கான்செப்ட் படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படமே ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கும் நான் நம்புறேன். இப்படி ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபுல்லான ட்ராமாவை தேடிட்டு இருக்கீங்க, அதுலேயுமே நம்ம தமிழ் படம் மாதிரியான ஒரு படங்களை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.